உங்களுக்கு இப்போது வரப்போகும் ராகுகேது பயிற்சி பலன்கள், அதாவது 1.5 வருடம் 18 மாதங்களுக்கு ஒரு முறை ராகுவும் கேதுவும் அப்பிரதட்சணமாக ஆண்டி கிளாக் வைஸ் இதில் இடப்பெயர்ச்சி ஆவதற்கு மார்க்கங்கள் இருக்கின்றன. இப்பொழுது ஏற்கனவே மேசத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். இப்போ இந்த இருவரும் பயிற்சியாகக்கூடியவைகள் வாக்கிய கணிதப்படி பார்த்தால் புரட்டாசி 21 அக்டோபர் 8, 10, 2023 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:35க்கும் மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். இது வாக்கிய கணிதப்படி, அதாவது அக்டோபரில். திருக்கணிதப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு மாத வித்தியாசம் 7/11/2023 மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஐப்பசி 21ஆம் தேதி பகல் 3:58க்கு இதே மேசத்திலிருந்து ராகுவான் மீன ராசிக்கும் துலாத்திலிருந்து கேது பகவான் கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மீன ராகு கன்னி கேது இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியால் இடப்பெயர்ச்சியால் 12 ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் வந்து சேரும் என்பதை இப்போது நாம் பலன்களும் பரிகாரங்களும் 12 ராசிக்கும் ஆண் பெண் இரு பாலருக்கும் பேச இருக்கிறோம். இதில் உள்ள ராகு கேதுக்களுடைய பலன்களை எப்படி நான் வடிவமைத்திருக்கிறேன் என்றால் 3 விதமான பிரிவுகளாக வடிவமைத்திருக்கிறேன். அதாவது ராகு கேதுவினுடைய ராசி சஞ்சாரம், 2வது பணம் படிப்பு, 3வது ஜீவனம் என்ற தொழில், 4வது முக்கிய குறிப்புகள் எண்கணிதப்படி வாஸ்துப்படி ராகு கேதுவினுடைய சாதக பாதகங்கள், 5வது ராகுக்குண்டான கேதுக்குண்டான தக்க பரிகாரங்கள் ஆலயங்கள். இப்படி 5 பிரிவுகளாக ஒரு ராசிக்கு பிரிக்கப்பட்டு பலன்களை நாம் இப்போது சொல்ல இருக்கிறோம். இந்த ராகு பயிற்சி போகிறதுக்கு முன்னாடி ராகுவுக்கு முக்கிய அதிதேவதைகளை கேதுடைய முக்கிய அதிதேவதை வணங்க வேண்டும் அல்லவா? மகா கணபதிக்கு முக்கிய அதிதேவதையே கணபதி தான். அதனால தான் அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் படிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. இப்போ ராகுக்கு அம்பாள், அத்தனை அம்பாளும் மாரியம்மா, காளி, துர்க்கை, லலிதாம்பிகை, ஈஸ்வரி, உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள், சப்த மாதாக்கள் அனைவருமே ராகுக்கு உண்டான பெண் தெய்வம் ஆகும். அதனால தான் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் கூறுகிறார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தர அன்பர் என்பவருக்கே கடந்தன அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி ராகு கேதுக்கள் நாகமாக வருகின்றதால் சிவனுடைய கழுத்தை அலங்கரிக்கிறார்கள், பெருமாளை சயனத்தில் அலங்கரிக்கிறார்கள் ராகு கேதுக்கள். அப்படி பார்க்கிற போது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் செடுபடி வாழ்த்தி வணங்குவோம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசே எந்தன் இணையடி நிழலே. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகரால் 4வர்களால் பாடப்பெற்ற அந்த தேவார பதிகங்களில் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரணய என்மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பர் சோதியே, சுவைமிக்க கனிகள் கற்கண்டு குளிர்ந்த மலர்கள் குல மாதர்கள் ஒரு குடையின் கீழ் ஆளும் ஆட்சி எல்லாவற்றையுடைய இனியவன் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்குவது, அம்பிகையும் வணங்குவது. ஆக இவர்களெல்லாம் வணங்க வேண்டும். முருகனுடைய அருளாசியை பெறுவதற்கு நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொழுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடின், செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானேன் குலசேகர பெருமாள். அப்படி ஞானானந்தமயம் தேவ நிர்மல ஸ்படிகாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஆய்கிரி முவஸ் மகே, எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி ஆக மகா கணபதியையும் முருகனையும் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் சிவபெருமானையும் சிவசக்தியையும் அம்பிகையையும் சுப்பிரமணியரையும் திக்பாலர்களையும் திக் சக்திகளையும் அனைவரையும் வணங்கி இந்த ராகேது பயிற்சியில் ஏற்படக்கூடிய பலாபலன்களையும் 12 ராசிக்கு தக்க பலன்களையும் பரிகாரங்களையும் ஆண் பெண் இருபாலருக்கும் இப்போது நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இப்போ இந்த ராசி பிரிவை எப்படி பிரித்திருக்கிறோம் என்றால் அதை முன்னோட்டமாக சொல்லிவிடுகிறேன். அதாவது 12 ராசிகளில் ராகு யோகம் தரும் ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ராசிகள், ரிஷபம், துலா, மகரம்.
கேதுவின் யோக ராசிகள் 3 ராசிகள் மேசம், கடகம், விருச்சகம். அதாவது ராகு அந்த மேலே சொன்ன ரிஷபம், துலா, மகரத்துக்கு நல்ல வீடுகளில் ராகு சஞ்சரிக்கிறார். அது ராகுவுக்கு யோக ராசிகள். கேது அவர் இந்த மேசம், கடகம், விருச்சகத்துக்கு நல்ல இடங்களில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு கேதுவின் யோக ராசிகளாக பிரித்தும், மற்றும் ராகுடைய மத்திம ராசிகள், அதாவது 4ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இரு கேந்திரங்களில் செல்லக்கூடிய ராசிகள் 2 மிதுனம், தனுசு. இதுக்கு மத்தியமமான பலன். 4 ராசிகளில் இவங்க சஞ்சாரம் சரியில்லாமல் இருக்காத 1, 7, 2, 8 இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்திலும் சரி ராசியிலும் சரி 1ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் ராகு கேதுக்கள் நிற்பது, மாறி நிற்பது, 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் நிற்பது, மாறி நிற்பது, இதுக்கு சர்ப்பதோஷம் என்று பெயர். இப்படி இந்த ராகு கேது பயிற்சியில் சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இதில் 1, 7, 2, 8 இருக்கக்கூடிய 4 ராசிகள் ராகுவினுடைய பலவீன ராசிகளாக பிரித்து இப்போது நம்ம ராகுவினுடைய பயிற்சி பலன்களில் உள்ளே செல்வோம். மகா கணபதியையும், அம்பிகையும், சிவனையும், மகாவிஷ்ணுவையும், முருகப்பெருமானையும், எல்லா உள்ள இறைவனை கடவுள்களையும் வணங்கி, அந்த ராகுகேதுக்களையும் வணங்கி, நவகிரகங்களையும் வணங்கி, பஞ்சபூதங்களையும் வணங்கி, திக்பாலர்களையும் வணங்கி, திக் சக்திகளையும் வணங்கி இந்த ராகுகேது பயிற்சியை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ராகுகேதுனுடைய பலவீன ராசி இது. ஆக ராகு மற்றும் கேதுனுடைய ராசிகள் நம்ம பார்க்குற போது 1ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும், அதாவது ஜென்ம ராகு 7ல் கேது, இதுவும் ராகு கேதுடைய பலவீன ராசி பாதிப்பு தான். ஆக ஜென்ம ராகு 7ல் கேது. ஆக உங்களுக்கு இந்த ராகு கேது இருவராலையும் சர்ப்பதோஷம் ஏற்பட்டு உங்கள் ராசியை பொறுத்தவரையிலும் நற்பலன்கள் அதிகமாக இல்லை. இப்போது உங்களுக்கு குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வரை 2024 ஏப்ரல் வரை இந்த ராகு கேதால் கூடிய எந்த பாதிப்புகளும் மேற்கொள்ள முடியும், எந்த பாதிப்பும் உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். குருவினுடைய அருளால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ராகு கேதுக்கள் மாறினாலும் கூட அவருடைய கெடுபலன்களிலிருந்து தப்பித்து நற்பலனை பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளே நீங்கள் செய்துக்கிறணும். இப்போ குரு இருக்கக்கூடிய காலகட்டம் எது? ஏப்ரல் 2024 வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் 2ஆம் இடத்துல. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை இல்லை. ஆக 4 கிரகங்களில் குரு மட்டுமே, உங்கள் ராசியாதிபதி மட்டுமே நன்மையாக இருக்கிறார். ராகுனுடைய மாற்றமும் ஏற்கனவே இருப்பதும் இப்போது மாறுவதும் சனியினுடைய மாற்றங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லை. ஒருபுறம் 7 லட்சம் இருக்கிறீர்கள், ஜென்மராக 7 கேதுல இருக்கிறீர்கள். உங்களுக்குமே இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஜாதகம் பலமாக இருந்தால்தான். உங்களுக்கு ஜாதகம்னா யார்? மீனராசிக்கு யார் யோக கிரகம்? சந்திரன், செவ்வாய், குரு. இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவரோ இருவரோ ஜனன ஜாதகத்தில் பலமுடன் இருக்க வேண்டும். அதாவது சந்திரனும் குரு திரிகோணங்கள் இருக்கணும், 1, 5, 9 இருக்கணும். இல்லைனா 7, 4, 7, 10 இருக்கலாம், இல்லைனா 7, 10 இருக்கலாம் நன்மையே. 4, 7, 10 அவங்க இருக்கலாம். யோகாதிபதியாக வர்றதுனால திரிகோணத்தில் இருப்பது உத்தமம், அல்லது 4, 7, 10 இருக்கலாம். செவ்வாயும் 3, 6, 10, 11 இருந்தால் நன்மை ஜனன ஜாதகத்தில். இப்படி இந்த 3 கிரகங்களில் யாரேனும் ஒருவர் பலமாக இருந்து, குரு, சந்திரன், செவ்வாய் யாரும் ஒரு பலமாக இருந்து அவர்களுடைய தசா புத்தி, தசை அல்லது புத்திகள் நடைமுறையில் இருந்தால், சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி இவங்க நடைமுறையில் இருந்தால் நன்மையே. ராகு எதுக்கல்ல ஜனன ஜாதகத்தில் யாரேனும் ஒரு உபஜய வீடுகளில் இருக்க வேண்டும். 3, 6, 10, 11 இயற்கையில் உங்கள் கட்டத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ராகு ஏதுவால் ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த மார்க்கம் ஜோதிடத்தில் ஜாதகத்தில் விதி என்ற சாட்டில் இல்லை என்றால் கண்டிப்பாக குரு இருக்கும் காலம் வரை தான் நன்மைகள், அதன் பிறகு நன்மை இல்லை. இப்போ குரு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே சுபகாரியமோ, பணமோ, படிப்போ, முக்கிய விஷயமோ, சொத்துக்களோ, தொழிலோ, திருமணமோ, தன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதோ எதை நீங்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டும், அதை விரைந்து சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஏப்ரலுக்கு பிறகு 2000 மே மாதத்துக்கு பிறகு இந்த ராகு கேதுகள் குரு எல்லாத்துடைய பலன்களும் உங்களுக்கு சேர்ந்து பாதிப்பை உண்டாக்கும். இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் நன்மை. நீங்களும் இறை சக்தி, தியானம், ஜபம், தொழுகை, பக்தி, பரிகாரம் கண்டிப்பாக தேவை. பணம் எந்த வகையிலாவது பொருளாதாரத்தை சற்று சீர்படுத்திக்குவீர்கள். குறைந்த முதலீடுகளில் கூட பயனை அடைவீர்கள். எது எப்படி இருந்தாலும் திடீர் தனம், பதவி, பவர், வாய்ப்பு, படவித சம்பாத்தியம் அதிக அனுகூலம் இல்லை. அதாவது கடன், தன்னுடைய சொத்தை பிறர்கிட்ட வைக்கிறது, குறைந்த வட்டியில் பணம் வாங்கிறது, இல்லை விற்பது, அடமானம் போடுவது, இதன் மூலமாக நன்மை ஏற்படும்.
தன்னுடைய படிப்புக்காக ஊர் விட்டு ஊர் செல்ல நேரம், எந்த வகையிலாவது மாற்றம் ஏற்படும். ஆக சாப்பிடுவது, படிப்பு, தன் பெற்றோருடைய அரவணைப்பு, இதிலிருந்து நீங்கள் அதிகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. படிப்பு நீங்கள் பார்க்குற போது தொழில்நுட்ப கல்வியாக இருந்தாலும் சரி, ஆர்ட் அந்த கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, திணறல்கள் இருக்கவே செய்யும். உரிய பரிகாரம், நல்ல ஸ்கூலு, பணம் செலவிடுவது, ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், சக நண்பர்களோடு அனுசரித்து போவது, எல்லாத்துக்கும் மேலாக இறை வழிபாடு, இதையெல்லாம் செய்து கொண்டால் ஏதோ நீங்கள் படித்து ஓரளவு முன்னேற்றங்களை அடைய முடியும். ஜீவனம், சொந்த தொழிலில் சில இடர்பாடுகளும் அப்பப்போ வரும். அதையெல்லாம் ஒரு மாதிரியாக சரி பண்ணி விடுவீர்கள். நல்ல நுட்பம் தெரிந்தவர்களை வைத்துக்கொள்வது நல்லது. இல்லையேல் தொழிலில் சில சரிவுகள் வந்து விடலாம். யாரை நீங்கள் நம்பாதீர்கள். தனியாக செய்தால் கூட தானே செய்வதும், வேலைகளில் கூட தனக்கு மேலுள்ள அதிகாரிகளை அட்ஜஸ்ட் பண்ணி போவதும், கீழே உள்ள தொழிலாளர்களை கூட தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும், இரவு பகல் பாராது உழைப்பதும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். அது மட்டும் இல்லை, வியாபார நிறுவனத்தில் விளம்பரம், விடாமுயற்சி வேண்டும். பெண்களை கூட்டாக சென்று அல்லது வெளிநாட்டில் சென்று தொழில் செய்ய விரும்பவர்கள் சற்று தள்ளி போடவும் அந்த முயற்சி இப்போதைக்கு வேண்டாம். உத்தியோகம் பிறதுறை நிறுவனமோ அரசாங்கமோ எது கிடைத்தாலும் இப்போ வேலைக்கு போங்க, கொஞ்ச நாள் போங்க. பின்னாடி நம்ம அதில் ஸ்திரப்படுத்திக்கிறது, மாறுவதை பின்னாடி நாம் பார்த்துக்கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து கால நேரங்கள் கொண்டு அதை நாம் மாற்றங்கள் ஏற்படுத்தி எதையும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் குடும்பம் தொழில் ரகசியங்களை கண்டிப்பாக காப்பாற்றிக்க வேண்டும். யாருக்கேனும் பரிந்துரைகள், பொறுப்புகள் ஏற்க வேண்டாம். விவகார வியாஜியங்களில் விட்டு கொடுத்து போங்க. விவேகம் அவசியம் தேவை. பூஜைகள், தியானங்கள், ஜபங்கள், தொழுகைகள், ஆலய தரிசனங்கள், பரிகாரங்கள் யாவுமே நன்மை. சிலர் கூட விஆர்எஸ் வாங்கி வீட்டுக்கு வந்து விடுவது நன்மையே. கிடைக்கும் பணியில் ஏற்று அதற்குடைய வருமானத்தை கொண்டு அதற்குள்ளே நீங்கள் செயல்பட்டால் போதும். கணவன் மனைவி எதாக இருந்தாலும் இந்த 4 சுவற்றுக்குள் பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பிள்ளைகள் பேரன் பேத்தியுடைய வாக்குவாதங்கள் வேண்டாம். அவர்களை அனுசரித்து போய் ஓரளவு அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆக ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு முயற்சி பாதகம். தன்னிடம் இருப்பவர்கள் கூட சில தயவுகள், பாதிப்புகள் வரலாம். ஆக உங்கள் கவனம், ஆரோக்கியம், அந்த பண அமைப்புகள், ஜீவனம், தொழில், அணுகுமுறை, உபாயம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டால், உங்கள் ஜாதகமும் சரியாக இருந்து நான் சொன்ன யோக திசைகள் பலம் பெற்று நடந்தால், அதாவது குரு சந்திரன் செவ்வாய் நன்மையாக இருந்து தசாபத்தில் நடந்தால், அல்லது ராகியில் யாரேனும் நன்மையாக தசாபத்தில் நடந்தால், இந்த மீனராசியினுடைய கெடுபலங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லையேல் நீங்கள் செய்ய வேண்டிய சில சுப விஷயங்களையோ, நற்காரியங்களையோ, உங்கள் முயற்சி, முதலீடு, எதிர்பார்ப்புகளையோ இந்த குரு மாறுவதற்குள் 2024 ஏப்ரலுக்குள் செய்துக்குவது உகந்த ஒன்றே. 3, 4, 32, 34, 39, 60 இந்த எண்கள் சரியாக வரக்கூடியதால் பாதகமே. LBEDYSG இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு தூங்க நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம் இது இவற்றால் பயன் இருக்காது. வடகிழக்கு வடமேற்கு திசையில் சென்று வரக்கூடிய எந்த முயற்சிகளும் உங்களுக்கு தோல்வியை தரும். அதில் உஷாராக இருக்க வேண்டும். பரிகாரம் என்ன? மகா கணபதியை வணங்குவது, சங்கடசத்தில் விரதம் இருப்பது, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை கும்பிடுவது, பழனி முருகனை கும்பிடுவது, சிதம்பரம் சென்று ஒரு சேர நடராஜரையும் கோவிந்தராஜ பெருமாளையும் காளியையும் நான்முகியையும் வழிபடுவது யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றே. திருப்பட்டூர் சென்று பிரம்மாவுடைய ஸ்தலமாகிய அந்த தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மாவையும், குருவாரம் என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவருடைய சீவ சமாதியை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை சென்று பாம்பாட்டி சித்தர் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் வழிபாடும் மருதமலை முருகனையும் நீங்கள் தரிசித்தால் நன்மையே. ஆக உங்கள் குலதெய்வத்தோடு ராகுக்கு முக்கிய தேவதைன்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய அம்சங்கள், கேதுவுடைய முக்கிய தேவதைன்னு சொல்லக்கூடிய விநாயகருடைய அம்சங்கள், சிவனுடைய அம்சங்கள், பெருமாளுடைய அம்சங்கள், தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா சித்திரகுப்தனுடைய அம்சங்கள், இவர்களெல்லாம் வழிபடுவது, கால்நடைகளுக்கு உணவு தருவது, மனிதர்களுக்கு உணவு தருவது, நடந்து போகிற பக்தர்களுக்கு உதவி செய்வது, அது மட்டும் இல்லை அபிஷேகங்கள் செய்வது, பாமாலை பூமாலை கொண்டு இறைவனை வணங்குவது, தீபம் ஏற்றுவது, பலங்கள் தானியங்கள் கொண்டு இறைவனுக்கு வழங்குவது, பிறருக்கு கொடுப்பது, சுட நெருப்பாலான அந்த பண்டங்களை செய்து இறைவனுக்கு படைத்து தானே தன் கைப்பட பிறருக்கு செய்வது, வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது, பதிகங்கள் போற்றி வழிபாடு, அம்பாள் மற்றும் காயத்ரி இந்த மந்திரங்கள் அனைத்தும் நீங்கள் உபயோகிப்பது யாவும் உங்களுக்கு இந்த ராகு கேதுவால்
சில பலவீனங்கள் இருந்த போதிலும் கூட நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எண்ணிய எண்ணங்கள் இறைவனுடைய நிறைவேறி நன்மைகளை அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.